ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மார்கழி 27ஆம் நாள், கூடாரவள்ளி வைபவ திருநாள். திருப்பாவை நோன்பு நிறைவேறும் நாள். இந்த நன்னாளில் கூடாரவள்ளி வைபவம் பற்றி கேட்பதை பெரும் புண்ணியம் தரும். அத்துடன் இன்று சொல்ல வேண்டிய பாசுரம் மற்றும் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அருளிய சர்வ மங்களம் தரவல்ல ஸ்ரீ கோதாஸ்துதியும் சேர்த்து பாராயணம் செய்யலாம். கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் முழுவதும் பாவை நோன்பு கடைபிடிக்கும் ஆண்டாள் தினமும் அதிகாலையில் துயிலெழுந்து தனது சக தோழியரையும் அழைத்துக் கொண்டு நீராடி கண்ணனின் புகழ் பாடி பரவசம் கொள்கிறாள். பிரத்த காலங்களில் கடுமையான நியமங்களையும் அனுஷ்டிக்கிறாள். அதாவது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று நெய்யும் பாலும் உண்ணமாட்டோம், கண்களுக்கு மையிட்டு அழகு செய்ய மாட்டோம், செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம், தீங்கு விளைவிக்கும் சொற்களை பேச மாட்டோம் என்றெல்லாம் நியமங்களை அனுஷ்டிக்கும் ஆண்டாள் இத்தகைய நியமங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறாள். இப்படி பலவாறாக தன்னை வருத்தி கொண்டு அந்த கோவிந்தனை அடைய பூஜிக்கிறாள். பக்தர்களை ரட்சிக்கும் அந்த பரந்தாமன் தீந்தமிழால் தன்னை பூஜிக்கும் கோதா பிராட்டியை கைவிடுவானா என்ன? மேலும் மேலும் பாக்களை வடிக்க அவளுக்கு அருள் செய்கிறான். 26 நாட்கள் கடுமையான விரதம் இருந்த ஆண்டாள் கண்ணனின் திருவுளப்படி மார்கழி மாதத்தின் 27வது நாளில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பாடி பரவசம் கொள்கிறாள். இவ்வளவு நாள் நோன்பு நோற்றதன் பயனாக கோவிந்தனால் அளிக்கப்பட்ட சூடகம், தோள்வளை, தோடு, செவியில் அணியும் கொப்பு, கால் தண்டை உள்ளிட்ட பல வகை அணிகலன்களை அணிந்து புத்தாடை புனைந்து அலங்கரித்துக் கொண்டு அரங்கனை எண்ணி அகமகிழ்கிறாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலம் யாமணிவும் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோல் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். குறையொன்றுமில்லாத கோவிந்தனை வழிபடுகின்ற போது ஒவ்வொருவரது மனக்குறையும் தீர்ந்து விடுமாம். அதனால் இந்த தினத்தில் புத்தாடை அணிந்து ஆண்டாள் புடவை எடுத்து வைத்து ஆண்டாள் படத்துக்கு பூமாலை சூட்டி வணங்குவது வழக்கம். இந்த தினத்தில் சிறப்பாக நெய்வடியும் பாலில் செய்த சர்க்கரை பொங்கல் எனும் அக்கார வடிசல் செய்து வழிபடுவார்கள். பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் தனக்கும் அரங்கனுக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்கார வடிசலும் வெண்ணையும் நைவேத்தியம் செய்வதாக கள்ளழக பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறாள். ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் ஸ்ரீரங்கனாருடன் ஐக்கியமான பிறகு கள்ளழகருக்கு அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது. பின்னாளில் வந்த எம்பெருமானாராகிய ஸ்ரீ ராமானுஜர் இது பற்றி கேள்விப்பட்டார். ஆண்டாள் வேண்டிக் கொண்டபடியே 100 தடா, அதாவது 100 அண்டா வெண்ணையும் 100 அண்டா அக்கார அடிசலும் கள்ளழகருக்கு சமர்ப்பித்தார். அதன் காரணமாகவே ஆண்டாள் நாச்சியார் ராமானுஜரை அண்ணா என்று அழைத்து சந்நிதியை விட்டு வெளியே வந்து அழைத்து சென்றாராம். அதனாலே கோதாகிரஜன் என்று அழைக்கப்படுகிறார் ராமானுஜர். அதை நினைவுறுத்தும் பொருட்டே இந்த மார்கழி மாத 27வது தினம் கூடாரவள்ளி வைபவத்தின் போது சந்நிதி விட்டு ஆண்டாள் அர்த்த மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கு சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தருவாள். அவளுக்கு முன் 108 பாத்திரத்தில் அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்கப்படும். அதனாலேயே நாம் இன்று வெண்ணையும் அக்கார அடிசலும் வைத்து ஆண்டாளை வணங்க நம்முடைய மனோரதம் நிறைவேறும். பெண்களுக்கு நல்ல வரணமையும் கூடாரவள்ளியில் செய்யும் இறை வழிபாட்டால் வாழ்வில் கூடாததும் கூடி வரும், கூடாரை கூட வைக்கும் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்று இந்த பாசுரம் சொல்லி ஆண்டாளையும் அரங்கனையும் துதித்தால் வரன் கூடாத மகளிருக்கு நல்ல இடம் அமையும் என்பது சத்தியமான வாக்கு. அது மட்டுமா, நாம் விரும்பியவர்கள் மட்டுமல்லாமல் நம்மை விட்டு விலகிய உறவுகளையும் கூட செய்யும் அற்புதமான பாசுரம் இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற பாசுரம். அதனால் இன்னொரு முறை நாம் பாராயணம் செய்யலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவும் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். நாம் ஸ்ரீமான் நிகமாந்த தேசிகர் அருளிய மங்களம் தரவல்ல ஸ்ரீ கோதாஸ்துதியும் பாராயணம் செய்யலாம். ஒரு முறை தேசிகர் ஆண்டாளை சேவிக்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்றிருந்தார். அன்று அவர் மௌன விரதம் இருந்த நாள். வெளியே ஆண்டாள் நாச்சியார் திருவீதி உலா வந்த போது அவளது தெய்வீகமான கருணை ததும்பும் முகத்தை பார்த்து மௌன விரதத்தை மறந்து அற்புதமான ஸ்லோகங்களால் பாடி போற்றினார். அந்த பாடல்களுக்கு கோதாஸ்துதி என்ற பெயர். 29 ஸ்லோகங்களை கொண்டது. இதில் ஆண்டாளின் சூடி கொடுத்த வைபவம் பிரதானமாக போற்றி சொல்லப்படுகிறது. கோதையாகிய ஆண்டாளை சரணடைந்தால் வேதங்களாலும் எட்ட முடியாத பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை எளிதில் அடையலாம் என்பது வேதாந்த தேசிகரின் கருத்தாகும். இந்த நன்னாளில் நாம் கோதாஸ்துதி சொல்லி பலன் பெறலாம். ஸ்ரீ வேதாந்த தேசிக விரச்சிதா ஸ்ரீ கோதாஸ்துதிஹி. ஸ்ரீமான் வெங்கடநாத்தார்ய
कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलां इवान्यां गोदामनन्यशरणं प्रपद्ये। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलां इवान्यां गोदामनन्यशरणं प्रपद्ये। वैदेशिकश्रुतिगिराम् अपि भूयसीनां वर्णेषु मातिमहिमानहिमादृशान्ते इत्थं विदन्तमपि मां सहसैव गोदे मौनद्रुहो मुकरयन्ति गुणास्वदीयाः त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। कृष्णान्वयेन ददतीं यमुनानुभावं तीर्थैर्यतावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमुचः कवीनाम् अस्मादृशाम् अपकृतौ चिरदीक्षितानाम् अह्नाय देवि दयते यदसौ मुकुन्दः तन्निश्चितं नियमितस्तव मौलिदाम्ना तन्त्रीणि नादमधुरैश्च गिरां निगुम्बैः शोणादरेऽपि कुचयोरपि तुङ्गभद्रां वाचां प्रवाहनिवहेऽपि सरस्वती त्वम् अप्राकृतैरपि रसैर्विरजा स्वभावात् गोदापि देवि कमितुर्ननु नर्मदासि। वल्मीकतश्रवणतो वसुधात्मनस्ते जातो बभूव स मुनिः कवि सार्वभौमः गोदे किमद्भुतमिदं यदमी स्वदन्ते वक्त्रारविन्दमकरन्द निभाः प्रबन्धाः भोक्तुं तव प्रियतमं भवतीव गोदे भक्तिं निजां प्रणयभावनया गृह्णन्तः उच्चावचैर्विरहसङ्गमजैरुदन्तैः शृङ्गारयन्ति हृदयं गुरवस्त्वदीयाः मातः समुत्थितवतीम् अधिविष्णुचित्तं विश्वोपजीव्यममृतं वचसा दुहानां तापच्चिदं हिमरुचेरिव मूर्तिमन्यां सन्तः पयोधि दुहितुस्सहजां विदुस्त्वां तातस्तु ते मधुभितस्तुतिलेशवश्यात् कर्णामृतैस्तुतिशतैरनवाप्तपूर्वं त्वन्मौलिगन्धसुभगामुपहृत्य मालां लेभे महत्तरपदानुगुणं प्रसादम् दिग्दक्षिणापि परिपक्त्रिमपुण्यलभ्यात् सर्वोत्तरा भवति देवि तवावतारात् यत्रैव रङ्गपतिना बहुमानपूर्वं निद्रालुनापि नियतं निहिताः कटाक्षाः
प्रायेण देवि भवति व्यपदेशयोगात् गोदावरी जगदिदं पयसा पुनीते यस्यां समेत्य समयेषु चिरं निवासात् भागीरथी प्रभृतयोऽपि भवन्ति पुण्याः नागेशयः सुतनुपक्षिरतः कथं ते जातस्वयं वरपतिः पुरुषः पुराणः एवं विधा समुचितं प्रणयं भवत्याः सन्दर्शयन्ति परिहास गिरस्सखीनां त्वद्भुक्तमाल्यसुरभीकृतचारुमौलेः हित्वा भुजान्तरगताम् अपि वैजयन्तीं पत्युस्तवेश्वरिमितः प्रतिघातलोलाः बर्हातपत्ररुचिमा रचयन्ति भृङ्गाः आमोदवत्यपि सदा हृदयङ्गमापि रागान्वितापि ललितापि गुणोत्तरापि मौलिश्रजा तव मुकुन्द किरीटबाजा गोदे भवत्यदरिता खलु वैजयन्ती त्वन्मौलिदामणिविभोः शिरसा गृहीते स्वच्छन्दकल्पितसपीतिरसप्रमोदाः मञ्जुस्वना मधुलिहो विदधुस्वयं ते स्वायंवरं कमपि मङ्गलतूर्यघोषम् विश्वायमानरजसा कमलेन नाभौ वक्षस्थले च कमलास्तनचन्दनेन आमोदितोऽपि निगमैर्विभुरङ्घ्रियुग्मे दत्तेन तेन शिरसा तव मौलिमालां चूडापदेन परिगृह्य तवोत्तरीयं मालामपि त्वदलकैरधिवास्य दत्तां प्रायेण रङ्गपतिरेष बिभर्ति गोदे सौभाग्यसम्पदभिषेक महाधिकारं तुङ्गैरकृत्रिमगिरस्वयमुत्तमाङ्गैः यं सर्वगन्ध इति सादरमुद्वहन्ति आमोदमन्यमधिगच्छति मालिकाभिः सोऽपि त्वदीयकुटिलालकवासिताभिः धन्ये समस्तजगतां पितुरुत्तमाङ्गे त्वन्मौलिमाल्यभरसम्भरणेन भूयः इन्दीवरस्रजमिवा ददति त्वदीयानि आकेकराणि बहुमाण विलोकितानि रङ्गेश्वरस्य तव च प्रणयानुबन्धात् अन्योन्यमाल्यपरिवृत्तिमभिष्टुवन्तः वाचालयन्ति वसुधेरसिकास्त्रिलोकीं न्यूनाधिकत्वसमता विषयैर्विवादैः दूर्वादलप्रतिमया तव देहकान्त्या गोरोचना रुचिरया च रुचेन्दिरायाः आसीदनुञ्जितशिखावलकण्ठशोभं माङ्गल्यदं प्रणमतां मधुवैरिगात्रम् अर्च्यं समर्च्य निगमैर्निगमप्रसूनैः नातं त्वया कमलया च समेयिवांसं मातश्चिरं निरविशन्निजमादिराज्यं मान्यामनुप्रभृतयोऽपि महीक्षितस्ते आर्द्रापराधिनि जनेऽप्यभिरक्षणार्थं रङ्गेश्वरस्य रमया विनिवेद्यमाने पार्श्वे परत्र भवति यदि तत्र नासीत् प्रायेण देवि वदनं परिवर्तितं स्यात्
गोदे गुणैरपणयन् प्रणतापराधान् भ्रूक्षेपयेव तव भोगरसानुकूलः कर्मानुबन्धिफलदानरतस्य भर्तुः स्वातन्त्र्यदुर्व्यसनमर्मभिदा निदानम् रङ्गे तटिद्गुणवतो रमयैव गोदे कृष्णाम्बुदस्य घटितां कृपया सुवृष्ट्या दौर्गत्यदुर्विषविनाशसुधा नदीं त्वां सन्तप्रपद्य शमयन्त्य चिरेण तापान् जातापराधमपि मामनुकम्प्य गोदे गोप्त्री यदि त्वमसि युक्तमिदं भवत्याः वात्सल्यनिर्भरतया जननी कुमारम् स्तन्येन वर्धयतीदष्ट पयोदरापि शतमकमणिनीला चारुकल्हारहस्ता स्तनभरणमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिहिताभिः स्रग्भिराकृष्टनाता विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः शतमकमणिनीला चारुकल्हारहस्ता स्तनभरणमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिहिताभिः स्रग्भिराकृष्टनाता विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः इति विकसितभक्तेरुत्थितां वेङ्कटेशात् बहुगुणरमणीयां भक्तिगोदास्तुतिं यः स भवति बहुमान्यः श्रीमतो रङ्गभर्तुः चरणकमलसेवां शाश्वतीमभ्युपैष्यन् इति विकसितभक्तेरुत्थितां वेङ्कटेशात् बहुगुणरमणीयां भक्तिगोदास्तुतिं यः स भवति बहुमान्यः श्रीमतो रङ्गभर्तुः चरणकमलसेवां शाश्वतीमभ्युपैष्यन् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः इति श्रीवेदान्तदेशिकविरचिता श्रीगोदास्तुतिः समाप्ता। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।